ஹலோ காய்ஸ், இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா March 22. ஸோ இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா. ஸோ இன்றைக்கி போட்டிருந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ பார்க்காதவங்க 1 செகண்ட். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். வீடியோலாம் குவாலிட்டி இல்லைங்கிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க. அந்த செட்டிங்ஸில் போயிட்டு மேலே செட்டிங்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் குவாலிட்டின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே அட்வான்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 1080 4K வரைக்கும் இருக்குது. ஸோ வச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பார்க்காதவங்க இப்போ பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி தான் டே 23 March 23. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் எதுக்கு நான் வீடியோ எடுக்காமல் வந்தேன் அப்படின்னா, கேமரா இல்லைடா என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னா. ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, எனக்கு வந்து டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னும் மோட்டர் லாக் செட்டப் இன்னும் பண்ணல. ஏன்னா அது கொஞ்சம் லூஸாக இருக்குது. இனி தான் உட்காந்து அந்த கிளாம்ப்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இன்றைக்கி பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இப்போ ரெண்டாவது சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் என்ன கொஞ்சம் நல்லா சுற்றி காமிக்கிறேன். ஏன்னா டிராஃபிக் நிறையா இருக்கும்போது வீடியோஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இன்றைக்கி டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, அதனால் உங்களுக்கு நான் தெளிவாக வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. க்ளவுஸ் ஏன்டா கிழிச்சு வச்சுருக்கேன்னா, இது வந்து அந்த ஜூம் பண்ணுறதுக்கு, ஸோ டெலிவரி பண்ணுற பசங்களுக்குலாம் தெரியும். அதுமாரி இந்த க்ளவுஸ் வச்சுட்டு உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இது வந்து டிஸ்பிளேயில் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இப்படி ஓட்ட போட்டு வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மெக்டொனால்ட்ஸ் கிட்ட தான் நிற்கும். ஓகேங்க, இன்றைக்கி என்னென்ன சம்பவங்கள் நடக்க எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். சவுதியில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சவுதியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை சவுதி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க, வாங்க மோட்டோ விளாக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட கேமராவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13 ரியால் ஆர்டர் வந்துருச்சு. ஆனால் இதுக்குள்ளே போகக்கூடாது. இங்கே எடுத்துகிட்டு போனால் நம்ம பிரச்சனை சிக்கிடுவோம். அதனால் இங்கே வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணி இந்த ஆர்டரை. ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கேமரா. ஸோ கேமராவில் மைக் அடாப்டர்னா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக் அடாப்டர் தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஸோ இந்த மைக் அடாப்டர் ஆல்ரெடி கீழே விழுந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வேறு இதை எப்படி ஓப்பன் பண்ண தெரியாமல் பல்ல வச்சு கடிச்சிலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பட் இது நான் ஒர்க் ஆகலை. பார்த்தீங்களா, இது பிராண்டு இன்ஷா 360 இது. இது இப்போ வந்து உடஞ்சிருச்சு. இது நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம், வரக்கு எப்படின்னு ஒரு 5 நாள் ஆயிரும். வந்த உடனே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு எப்படின்னா மோட்டோ விளாக் பண்ணுற கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இது இல்லாமங்கும்போது நம்ம எடிட் பண்ணி ஓவர் வாய்ஸ் கொடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க மக்களே. ஸோ வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம சவுதி அரேபியா, இது வந்து ரியாத்தில் குர்துபா அப்படிங்கிற ஒரு இடம். குர்துபாவில் இது ஒரு மெக்டொனால்ட்ஸ். வெயிட் ஹியர். இது எப்படி இருக்குது? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சவுதி அரேபியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம ஃபாலோவர்ஸாக மாற்றிடுங்க. ஸோ கிளம்பியாச்சு. இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்துச்சு, 14 ரியால் ஆர்டர். அதை கொடுத்து எடுத்து தான் போயிட்டுருக்கேன். 800 மீட்டரில் 750 மீட்டரில் ஹோட்டல் இருக்குது. போயிட்டு வாங்கிட்டு கஸ்டமரோட லொக்கேஷன் போக வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் அங்கே போவோம். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ நேரம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேமரா ஆங்கிள் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சிக்னலாக அந்த சிக்னலாக வந்தேன்னா அங்கே போயிட்டு ஹைவேவில் நிற்கும். அப்படி இல்லை, 14 ரியால் ஆர்டர்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பொருள் பெருசாக இருக்குமோ ஒன்று. இந்த பொருள் பெருசாக இருந்தாலே ஒரு சிக்கல் என்னென்னா எடுத்துகிட்டு போக முடியாது. இதுதான் நினைக்கிறேன். இதுதான். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க, 30 நிமிஷம் ஆகிடுச்சு.
நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 30 நிமிஷமாக ஆர்டர் தரல. மொத்தத்தில் 45 நிமிஷத்தில் பார்சல் வந்து டெலிவரி பண்ணியிருக்கணும் நாங்கள் போயிட்டு. ஆனால் நான் என்ன பண்ணல. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 16 நிமிஷம் 15 நிமிஷம் இதே காமிக்குது. 10 கிலோமீட்டர் காமிக்குது. எப்படி தான் இப்போ கஸ்டமர்கிட்ட கொடுக்க போகிறேன்னு தெரியல. நம்ம பேசுகிறது கஸ்டமருக்கு புரியாது, கஸ்டமர் பேசுகிறது நமக்கு புரியாது. நம்ம இங்கிலீஷில் பேசுனா ஏன் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. இதில் யூட்டனாக வேற போடணுமா? யூட்டன் எங்கே இருக்குன்னே தெரியலையே. அப்பா எங்கே போய் யூட்டன் போட்டோமா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துப்போம். போடா உன்னோடி போடா. யூட்டனை கண்டுபிடிச்சிட்டேன்டா. என் தலை இண்டிகேட்டர் போட்டான் பார்த்தீங்களா, அதிலே கண்டுபிடிச்சிட்டேன். யூட்டன் இங்கே தான் இருக்குது. ஹலோ யா மேம் Yeah ma'am, 5 minutes ma'am. I will stuck the traffic ma'am. Yeah, okay ma'am. Thank you ma'am. Yeah, okay. நினச்சேங்க கஸ்டமர் என்ன கால் பண்ணலையே அப்படின்னு நான் நினச்சேன். கரெக்டாக கால் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை மேடம்க்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. தப்பிச்சிட்டேன் இந்த விஷயத்துலனா. ஐயோ இதில் ஒரு கட்டு இருந்திருக்க, கவனிக்காமல் போயிட்டேனே. போனால் போடு. இன்னும் என்ன பண்ண. இந்த சைடு வந்து இந்தி கட்டிருக்காங்க. தற்கொலை மாதிரி யாரில் நீங்களா குறுக்கன்லாம் இருப்பான்ல போல். இந்த சைடு போகிறவங்க எல்லாருமே இந்த சைடு டேன் பண்ணுறவங்களோ இல்லை கட் பண்ணுறவங்களுக்கோ தான் இந்த சைடு போகணும். அந்த சென்டரில் போகிறவங்க நேராக போவாங்க. அந்த சைடில் போகிறவங்க அந்த சைடு கட் பண்ணுறதுக்காக போவாங்க. இதுதான் இந்த சைடு இங்கே உள்ள ரூல்ஸு. இவன் என்னன்னா இந்த சைடு வந்துக்கிட்டு இண்டிகேட்டர் போட்டு நின்றுட்டுருக்கான். நம்ம உள்ளோடி போயிடும். மஞ்சள் கோட்டை தாண்டக்கூடாது. மஞ்சள் கோட்டை தாண்டினாலும் ஃபைன் தான். யாருக்காக நீங்கள் 13 நிமிஷம் இருக்குங்க. கரெக்டாக 45 நிமிஷத்துல கொடுப்பேன்னு நினைக்கிறேன். தெரியல கரெக்டாக கொடுப்பேனா அதுவும் தெரில. டிராஃபிக்கில் தெரியுங்க, ரெட் கலரில் காமிச்சிது. இப்படி காமிச்சிச்சுன்னா நான் எப்படி கொண்டு போய் எப்படி கொடுப்பேன், என்ன கதை. மஞ்சள் கோட்டில் போனாலும் ஒரு ஃபைனு. சரி போவோம். உங்களுக்கு என்ன பண்ணேன் ஓட்டுக்கால யார் இதை வந்து வெளிநாட்டுக்கு வந்தீங்கனாலோ இதுக்கு வந்தாலோ பண்ணாதீங்க. இது வந்து தப்பு. இந்த மஞ்சள் கோட்டில் நம்ம போகக்கூடாது. இந்த சைடு வந்து கண்ணாடி உடச்சிருக்கான். போயிடலாங்க. நம்ம ஸ்கில் இருக்குல்லையா, அதுக்கப்புறம் வேறு இஃப்தார் பாக்ஸ் வேறு கொடுப்பாங்க. நோம்பு ஸ்டார்ட் ஆகிடும். இஃப்தார் பாக்ஸ் கொடுப்பாங்க. அது வேறு வாங்க போகணும். நம்ம ஃப்ரெண்டு வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே அவருக்கு போயிட்டு இஃப்தார் பாக்ஸ் வாங்கிட்டு வரேன். எப்பாடா ஒரு வழியாக யூட்டனை கண்டுபிடிச்சாச்சு, வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக திருப்பா நல்லா இருக்கும். அடிச்சு போக வேண்டியதான். கொஞ்சம் ஸ்பீடாக தாங்க போவோம். அப்போ நினைக்காதீங்க. 1.2 கிலோமீட்டர் இருக்குது. இதில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னல் நம்ம பிரேக் பண்ணாலே ஃபைன் தான். அதே மாதிரி நான் இந்த திண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த திண்டுக்கு மேலே நம்ம ஏறணும் அப்படின்னா பைக்கை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 3000 ரூபா ஃபைன். ஸோ 3000 ரியால் இங்கே உள்ள காசுக்கு ஃபைனு. சிக்னல்லாம் பிரேக் பண்ணால் 10,000 ரூபா. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா சிட்டி. இது ஒரு சிட்டி. பட் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் இங்கே வர்றது. ஏன்னா இங்கே வந்தால் நிறையா ஆர்டர்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது ரொம்ப குட்டி குட்டியாக ஆர்டர்ஸ் இருக்கும். அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல். ஸோ ஏபிசிடி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்பார்ட்மெண்ட் ஏம்பாங்க, ஃப்ளோர் நம்பர் இதும்பாங்க, டோர் நம்பரும்பாங்க. கரெக்டாக இருக்கும். இதே கொஞ்சம் அவுட் சைட் போயிட்டோம்னா வீடாக இருக்கும். ஏன்னா லொக்கேஷன் ஒரு சைடு இருக்கும், நான் போய் நிற்கிற இடம் ஒரு சைடாக இருக்கும். அவங்க ஒரு கார்னர்லேருந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஆனால் பொருள் நான் போய் சேரும்போது அது வேறு ஒரு கார்னரில் போய் இருந்துக்கிறோம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. நல்ல வேலை அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ மஞ்சள் கலர் கோட்டில் ஓட்டும் போது போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா பயங்கரமான ஃபைனுங்க. மஞ்சள் கலர் கோடு இல்லை மஞ்சள் கலரில்
அந்த அடுத்த ஆர்டர் வந்துருக்கு. ஒரே டைமில் 2 ஆர்டர் சொன்னோம்ல, இங்கே வந்தால் நிறைய ஆர்டர் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ இப்படி போயிட்டு அதை கட் பண்ணால் முடிஞ்சு பில்டிங். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக காமிக்க முடியாது. நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது, கூட்டம் இருக்காது. ஸோ ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நிறைய ஷாப் க்ளோஸ். வெள்ளிக்கிழமைனாலே உங்களுக்கு ஹாலிடே. ஸோ கொஞ்சம் ஃப்ரீ என்னோட இது. நல்ல வேலை ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா பின்னாலெல்லாம் ஹார்ன் அடிச்சே நான் கொண்டிருப்பான். பார்த்தீங்களா, சொன்னோம்ல இங்கே வந்தாலே இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அதுதான் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ 700 மீட்டர்ஸ் தான். ஆனால் போய் சேர்றதுக்கு இது 2 நிமிஷம் தான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ நம்ம போயிட்டு சொன்னால் மேடம் இருக்கோம் இந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா மூஞ்சிலே தண்ணி வச்சு விட்டான். கட்டி ராஸ்கல் அங்கே போய் தான் திருப்பணும். இதுதாங்க ஒரு பெரிய இருக்குது. ஆர்டர் ஆல்ரெடி எடுத்து தான் சும்மா இப்படி ஆர்டர் வந்துகிட்டே இருக்குமா, அப்போ மேப் தனியாக போயிடும். இது ஒரு பிரச்சனை இருக்குது. இதை இந்த ஆட்ட மீட்டிங்கில் உட்காந்து சொல்லணும், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கியா. இப்போ கஸ்டமர் வீடு வந்துருச்சு. நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். 48 நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம். 2 நிமிஷம் லேட் தான், பட் வந்துட்டோம். நான் ரொம்ப லேட் ஆகுமோன்னு நினச்சேன், நான் வந்துட்டேன் நோட்டி. ஸோ அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணோம். ஸோ கஸ்டமர் காசு போட்டாங்க, 0 வந்துருச்சா. ஸோ டெலிவரி பண்ணி அடுத்த இடம். ஸோ இங்கேயே இருக்கலாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, நான் இப்போ வருது பார்த்தீங்களா, நான் எங்கே இருக்கேன், ஹோட்டல் எங்கேயே இருக்குது, ரெஸ்டாரண்ட் வீடு எங்கேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஹோட்டல் போகிறது நோக்கியே அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் 30 மாடி இந்த 30 ரியால் ஆர்டர் எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா பெரிய பொருளாக இருக்கும், அப்புறம் நம்ம பைக்கில் வைக்க முடியாது. சரிங்க, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் மோட்டர் லாக் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள்.